பொதுவாக நாம் என்ன நினைப்போம்? பாவம் செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், திருடியவர்கள் தான் முதலில் நரகத்திற்கு செல்வார்கள் என்று கருதுவோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த உண்மைத்தன்மை அதிர வைக்கிறது. மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவதற்கு முதலில் அழைக்கப்படும் அந்த 3 நபர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஒரு மார்க்க அறிஞர், ஒரு செல்வந்தர் மற்றும் ஒரு ஷஹீத். இவர்கள் மூவரும் செய்த செயல்கள் வெளியில் பார்ப்பதற்கு பெரும் நன்மைகளாக தெரிந்தன. ஆனால் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை ஆய்வு செய்வான். அந்த வகையிலே முதலாக ஒரு மார்க்க அறிஞர், அதாவது ஒரு ஆலிமை கொண்டு வந்து விசாரிக்கப்படும். அல்லாஹ் அவரிடம், உனக்கு நான் கொடுத்த அறிவை வைத்து நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். அதற்கு அந்த ஆலிம், யா அல்லாஹ், உனக்காக நான் குர்ஆனை கற்றேன், பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன் என்பார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். மக்கள் உன்னை ஒரு அறிஞர் என்று புகழ வேண்டும் என்பதற்காகவே நீ கற்றாய். அந்த புகழ் உனக்கு உலகிலேயே கிடைத்து விட்டது. பிறகு அவர் முகம் குப்புற நரகில் வீசப்படுவார். இரண்டாமவர் தர்மம் செய்த செல்வந்தர். அவர் இரண்டாவதாக அழைக்கப்பட்டு அல்லாஹு தாலா விசாரிப்பான். அப்போது அல்லாஹ் அவரிடம், உனக்கு நான் வழங்கிய செல்வத்தை கொண்டு நீ என்ன செய்தாய் என கேட்பான். அப்போது அவர், இறைவா, உனக்கு விருப்பமான எந்த வழியையும் நான் விடவில்லை, அனைத்திலும் உனக்காகவே தர்மம் செய்தேன் என்பார். அல்லாஹ் அப்போது சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். மக்கள் உன்னை ஒரு வள்ளல் என்று கூற வேண்டும் என்பதற்காகவே நீ கொடுத்தாய். அந்த பெயரும் உனக்கு உலகிலேயே கிடைத்து விட்டது என்று கூறி அவரும் நரகில் தள்ளப்படுவார். மூன்றாமவர் உயிர் நீத்த தியாகி. மூன்றாவதாக போர்க்களத்தில் உயிர் நீத்த ஒருவர் கொண்டு வரப்படுவார். அவர், உனக்காகவே நான் போரிட்டு உயிர் துறந்தேன் யா அல்லாஹ் என்று கூறுவார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய். மக்கள் உன்னை ஒரு வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நீ போரிட்டாய். அது சொல்லப்பட்டு விட்டது. உனக்கு அந்த புகழ் உலகிலேயே கிடைத்து விட்டது என்று கூறி அவரும் நரகில் எறியப்படுவார். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த ஹதீஸ் நமக்கு தரும் பாடம் என்ன? இந்த ஹதீஸின் சுருக்கம் இதுதான். இஹ்லாஸ் எனப்படும் உள தூய்மை நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு செயலும் அல்லாஹ்வுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். புகழுக்காகவோ பெருமைக்காகவோ